கால் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, வேண்டாம். எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போம். வேண்டாம் வேண்டாம். அப்புறம் ஏன் ஃபோன் பண்ண, எதுக்கு ஃபோன் பண்ணன்னு 1000 கேள்வி கேட்பான். ஹலோ, உன் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு கால் வந்துச்சு. நீ கட் பண்ணிட்டியா? நான் தான் கால் பண்ணேன். ஓ, ஒருவேளை நீ பிஸியா வண்டி ஓட்டிட்டு இருப்பியோன்னு நினைச்சு தான் கட் பண்ணேன். வண்டி தான் ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ டீ குடிக்க நின்னுட்டு இருக்கேன். ஆமா, நீ இன்னும் தூங்கலையா? ம்ஹும், இல்ல, எனக்கு தூக்கம் வரல. ஆமா, நீ எங்க இருக்க? தோ பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கஸ்டமரை டிராப் பண்ணிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டியதான். அப்படியா? ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ? ம், நானும் சாப்பிட்டேன். சரி, நீ என்ன சாப்பிட்ட? நான் இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டேன். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? உடம்புக்கு என்ன, நல்லா தான் இருக்கு. சாஞ்சு உட்காந்து கார் ஓட்டும் போது முதுகு வலிக்கும் தானே? தெரியும். நீ அதை கேட்க தான் ஃபோன் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, எனக்கு சுத்தமா வலி எல்லாம் இல்லை. நான் பெட்டர் ஆயிட்டேன். அதனால நீ அதை பத்திலாம் யோசிக்காம பேசாம படுத்து தூங்கு. சரி, நீ எப்போ உடுமலைப்பேட்டையில இருந்து கிளம்புற? கஸ்டமரை டிராப் பண்ண வேண்டிய கிளம்ப வேண்டியதான். இல்ல, உடனே எல்லாம் கிளம்பிடாத. கொஞ்ச நேரம் அங்கேயே தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பு. சரி. எப்ப வீட்டுக்கு வருவ? ஒரு 4:30-5 மணி ஆயிடும். சரி, வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. நான் வந்து கதவை திறந்து விடுறேன். நீ பாட்டுக்கு யாராவது வந்து கதவை திறக்கிற வரைக்கும் வாசல்லே உட்காந்துட்டு இருக்காத. சரி சரி, நீ போய் தூங்கு. நான் போனை வைக்கிறேன். சரி, நீ பார்த்து பத்திரமா இரு. ஓகே, பாய்.